டானும் அவரோட மனைவியும் இருக்காங்க. அவங்க நிறைய மாத கர்ப்பிணி. இவங்களை நோக்கி ஒரு சாம்பி வரவும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டாரு. அப்படியே நம்ம டானு கிட்ட ஒரு சாம்பி கடிக்க வருது. தடுத்து பிடிச்சி கடி வாங்க போராடிட்டே இருக்கும்போது அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோ குழந்தை தூக்கிட்டு ஓடி போக நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா டானுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஆனா உதவி செய்யாம ஓடி போயிடுறாரு. அந்த சாம்பியை எப்படியோ வாஷ்ரூம் உள்ள லாக் பண்ணணும். இங்க பாரு, நீ இடத்துல நிக்கவே கூடாது, தப்பிச்சு போ, சீக்கிரம் ஓடு அப்படின்னு ஒரு மனைவி கிட்டே சொல்ல அப்போ அங்க இன்னும் நிறைய சாம்பிஸ்லாம் வரவும் அவ்வளவுதான், 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா பின்னாலேயே நம்ம டானும் அவரோட மனைவி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான சாம்பிஸ் துரத்திட்டே வந்துட்டு இருக்கேன். எல்லாரும் கதவை மூடுங்க, சீக்கிரம் சீக்கிரம், அந்த சாம்பிஸ் எல்லாம் உள்ள வந்துருப்போது அப்படின்னு கத்த ஒரு வட்டியே 2 பேரும் உள்ள ஓடி வந்துடுறாங்க. ஆனா இவங்க பின்னாடி ஏகப்பட்ட சாம்பிஸ் வந்தது இல்லையா, அது இல்லாம அந்த கதை வந்து மூச்சிட்டே இருக்கு. நம்ம டான் அந்த கதவை டைட்டா பிடிச்சிக்கிறாரு. இருந்தாலும் அந்த கதவை லாக் பண்ண முடியல. கதவை எப்படி லாக் பண்றது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுங்களுக்கு கதவை திறக்க தெரியாது நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நம்ம அது கண்ணுக்கு தெரியறதுனால தான் நம்மளை அட்டாக் பண்ணது. அதனால நீ பயப்படாம கையெடு அப்படின்னு சொன்னதுமே நம்ம டான் கையெடுத்துறாரு. நம்ம ஹீரோ சொன்னது போலவே அதுங்களுக்கு டோரை திறக்க தெரியல. அப்படியே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து டோரில் ஒட்டி வராங்க. சாம்பிஸ்லாம் அமைதியாயிடுது. நம்ம ஹீரோ சொன்னது கரெக்ட் தான் போல.